ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சந்தோஷினியில் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கடல் போட்லாம் பார்க்கும்போது நம்ம சென்னை காசிமேட்டில் தான் இருக்கோம். நிறைய டைம் காசிமேட் நம்ம படங்களில் பார்த்துருப்போம், இல்லை நேரில் கூட சில டைம் மீன் வாங்க வந்திருப்போம். பட்டு இந்த கடலுக்கு பிறகு நம்மளுடைய மீனவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஏன்னா அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க, எப்படி வலை போடுறாங்க, ஏன்னா கடலுக்குள்ளே போனால் ஒரு 10-15 நாள் வர்றதுக்கு பிடிச்ச மீன்லாம் எங்கே வச்சுருக்காங்க, அவங்களுடைய அந்த சாப்பாடுலாம் எப்படி சாப்பிடுவாங்க, அந்த 10-15 நாள் என்ன எடுத்துகிட்டு போவாங்க, இதை பற்றி ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அவங்க சந்தோஷம் ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? गाइस கெட் ரெடி. கஷ்டப்படுறாரு. ஆனா கடல் தொழில் உள்ள போயிட கஷ்டம் தான். நிம்மதியான வாழ்க்கை இல்ல. சரிண்ணா. ஆமா. இது எவ்வளவு நேரம் நம்ம வலை போட்டு எவ்வளவு நேரம் உள்ள? ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரம் ஆகும். 5-6 மணி நேரம் கழிச்சு தான் வலை எடுப்பீங்க. ஆமா. இந்த சைடுலாம் அதான் அரை. இப்போ இதுல இது ஐஸ் கட்டி எங்க வைப்பீங்க? ஐஸ் கட்டி தான் இதுதான். அந்த பலகை போட்டுக்குதுல்ல இது. ஆமாமா. 16 பாக்ஸ், 16 அரை. அது சமையல் கட்டு. ஓ, இதான் சமையல் கட்டா? ஆமா. அப்படியா? அதான் சமையல் கட்டு. ஓ, ஓகே. என்னன்னா வலை பின்றது இதான். ஆமா, இதான் வலை பின்னல். இதான் வலை பின்னல். இது ஒரு டோட்டலா வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஏன்னா நமக்கு இது உள்ள என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் தெரியாது. நைட்டு பகல கண்ணு முடிச்சு வரும். திடீர்னு ஒரு காத்து மரம் தான், சாப்பிடறதோட வழி இருக்காது. அந்த ஆனா சாப்பாடுங்க எல்லாம் ரேஷன் எடுத்துமா என்ன இருக்கும், ஒரு காத்து கடல் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் போறாங்க. அந்த மாதிரி போறாங்க. குறைஞ்சது நாட்டிலாம் நாட்டி போறாங்க. இல்ல இல்ல நேரா நாட்டிகள் 700-800 கிலோமீட்டர் நாட்டிகள் போறாங்க. ஆமா, இங்க போறாங்க, சென்னையில இருந்து போறாங்க. அந்த ஆண்டமானு கல்கத்தா எப்படி போற? ஓகே ஓகேண்ணா. ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. புரியுது புரியுது. இப்ப நாங்க இங்க இந்த மாதிரி இது போறோம்னா ஒரு ஐஸ் லோடிங் பண்ணுவோம், மீன் இது பண்ணுவோம், இது இன்ஜின் வேலை இதெல்லாம் பார்த்து நாங்க செய்து தரப்போம். இவங்களெல்லாம் நைட்டு பகல கண்ணு முடிச்சோம். ரொம்ப கஷ்டம். இவங்க ஆந்திராக்காரங்கள தமிழ்நாட்டுல இருந்து தம்பி இந்த சென்னை சேர்ந்தவரு இவரு. ஆமா, இவரு போறாரு. இவரு தான் கஷ்டப்படுறாரு. ஆனா கடல் தொழில் உள்ள போயிட கஷ்டம் தான். நிம்மதியான வாழ்க்கை இல்ல. சரிண்ணா. ஆமா. நகர்லாம் அந்த நாகரா தோட்டத்துல தான் தெலுங்குக்காரங்க இருக்கிறாங்க, கொள்றாங்க. அதிகபட்சம் பேர் தமிழாளு எல்லாமே சேர்ந்து எல்லாம் அங்கேதான் இருக்கிறாங்க. நிறைய பேர். ஆமா, அவங்க ஆந்திரால இருந்து இங்க வீட்டுல இருக்கிறாங்க. வீடு இருந்து வாடகை இருந்து அக்ரிமெண்ட். ஆமா, தொழில் செய்யறாங்க. அக்ரிமெண்ட் இருந்து அதனால வலை போடுறதுலாம் எப்படினாங்க? வலை போடுறதுன்னா இது வருது இல்ல, ஒரு 2 பேர் இறக்குவாங்க. ஆமா, 2 பேர் இறக்குவாங்க. ஒரு ஆளு கயிறு பிடிப்பாங்க, ஒரு ஆளு வலைய பிடிப்பாங்க. எடுத்து இப்படிதான் இறக்குவாங்க. வீசுறதுதான் அப்படியே போயிட்டே இருக்கும். அது பாட்டு இப்படி தண்ணியில இறங்கினே இருக்கும். கீர் போட்டுன்னு வந்துனே வேண்டியதான் இதே மாதிரி. வலையை இறக்கி முடிச்சோடனே இந்த மிஷின்ல வலை இழுப்பாங்க. ஓ, இந்த மிஷின்ல தான் ஐயா பாத்து வலை இறக்கி முடிச்சோடனே இந்த மிஷின்ல தான் இழுப்பாங்க. வலையை பிடிச்சி இழுக்கிறது. ஆமா, மிஷின்ல கையால தான் இழுக்கணும். நம்ம கீர் போட்டுனே போக வேண்டியதான். போட்டு போயிட்டே இருக்கும். ஆமா, கீர் போட்டுன்னு போயினே வேண்டியதான். தருன்னு இழுத்துனே வேண்டியதான். உள்ள 2 பேர் வாரி போடணும். பத்த இங்க பத்தி போட 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 வலை கான்ல இறக்கிடணும். வலையில இந்த பள்ளத்துல இறக்கிடணும். இந்த பள்ளத்துல இறக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி மேல வந்துடும். மீன்லாம் கழுவினா பின்னாடி எடுத்துருவாங்க. மீன்லாம் வந்தாக்கா அப்படி பின்னாடி எடுத்துன்னு போயிடுவாங்க. மீன்லாம் இது எவ்வளவு நேரம் நம்ம வலை போட்டு எவ்வளவு நேரம் உள்ள? ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். 6 மணி நேரம் ஆகும். 5-6 மணி நேரம் கழிச்சு தான் வலை எடுப்பீங்க. ஆமா, ஒரு மீன் பட்டாக்கா ரொம்ப லேட்டா கூட ஆயிடும். மீன் பட்டாக்கா ரொம்ப லேட்டா கூட ஆயிடும். சமையல் என்ன சமையல் செய்வாங்க? மீன் தான். மீன் வேற எதுவும் தக்காளி சட்னி அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எல்லாம் மீன் தான் சாப்பிடுவாங்க. எங்களுக்கு பொழுதுபோக்குனா இந்த வலை இந்த பூரை எடுத்து போட்டு கட்டுறோம்ல, அது மாதிரி பூரை அதிகமா வர மாதிரி இருந்தா எடுத்து உள்ள போட்டு கட்டின்னு இருப்போம். பொழுதுபோக்கு அது ஒண்ணு, அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா நாங்க பாருங்க வீட்டுல தூங்குறோம் பேர். மத்தியானம் இந்த நேரத்துல தூங்கிடுவோம். கரெக்டா வலை போடும் போது 4 மணி 3 மணிக்கெல்லாம் எழுந்து வலை போட்டுருவோம். சமையல் எல்லாரும் செய்வாங்கல்ல? எல்லாரும் இல்ல, யார் வேணாலும் இல்ல, யார் வேணாலும் கலந்து செய்யலாம். அதான் அண்ணன் தம்பி மாரி
அவ்வளோ. வேற உங்களுக்கு இவ்வளவு வருஷமா இருக்கீங்களா, உங்களுக்கு பினான்சியலா எப்படின்னா பரவாயில்லையா? அதாவது காசு ஃபேமிலி எல்லாம் பாத்துக்க இந்த தொழில் வருமானம் ஓகேவா? அப்படி இல்லை, வந்தாதான் இங்கேருந்து போகிறோம் பேர், வந்தாதான் போகணும். இந்த இது எடுத்துரு, இது எடுத்தா பிடிச்சிரு, விட்டுருங்க. இது உள்ளதான் வந்து மீன் வைக்கிற இடம். இது என்ன அந்த சைட்லாம் அதான் அரை. இப்ப இதுல இது ஐஸ் கட்டி எங்க வைப்பீங்க? ஐஸ் கட்டி தான் இதுதான், அந்த பலகை போட்டுக்குதுல்ல எது? ஆமாமா 16 பாக்ஸ், 16 அரை. ஓகே ஓகே. ஐஸ் ஏத்திட்டீங்கன்னா மிச்சம் மீன். ஐஸ் காலி ஆகிற வரல மீன் மீன் பிடிப்போம். ஐஸ் காலி ஆகிற வரல மீன் பிடிச்சின்னு தான் இருப்போம். ஐஸ் காலி ஆச்சுன்னா தான் கரை வருவோம். அங்கிருந்து ஐஸ் எடுத்து மீன் வச்சுட்டு அது மாதிரி ஐஸ் எடுத்து போட்டு போயிடுவாங்க. ஓகே அப்ப மீன் வர 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 ஐஸ் எடுத்து போட்டு இருக்கும். ஓகே ஓகே. ஆனா ஐஸ் உள்ளதா இருக்கும். புரியுது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆகும், அதனால ஒரு மாசம் கூட ஆகும். தேங்க்யூ. இது ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு தேவையான குடிக்கல சமையல் செய்ய மாட்டோம். சமையல் செய்யறதுக்கு குளிக்க சமையல் செய்ய பேக்கிங் இது குடிக்கிற தண்ணி வந்து இது ஆக்சுவலி ஆமா. ஓகே ஓகே. சமையல் செய்யறதுக்கு ஆமா. இப்போ குடிக்கிறதுக்குலாம் தண்ணி கேன் இது மாதிரி கேன். இதான் வந்து போட்டோட அந்த ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பெருசாக இருக்கு. முக்கியமான விஷயம் இதோ மேலே இருக்குங்களா, இதோ இருக்குல்ல, அதுதான் வந்து அவங்களுக்கு ஜிபிஎஸ் மாதிரி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று வாக்கி டாக்கிலாம் இருக்குது, அந்த ஒயிட் கலர் அது. அப்புறம் நைட்டில் வந்து லைட்டெல்லாம் இருக்குது, லைட்லாம் வந்து சுற்றி கட்டியிருக்காங்க, அதுவும் இருக்குது. கைஸ் ஆக்சுவலி வந்து நம்ம போட்டுக்கு வந்து உள்ள இருக்கோம். உள்ள வந்து இப்போ வெளியில நம்ம நிறைய பேர் போட் பார்த்துருப்போம், படங்கள்ல நேர்லயே கூட பார்த்துருக்கோம். உள்ள எப்படி இருக்குன்னா இப்படிதான், இந்த ஸ்டேரிங் இந்த செட்டப் சொல்லுங்க அண்ணனே சொல்லுங்க. ஸ்டேரிங், கியர், ஸ்பீடு, இது லேடர், இது ஜிபிஎஸ். ஓகே. ஓ ஜிபிஎஸ் வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் அச்சு ரூட் அச்சு போவோம். ஓ ஓகே ஓகே ஓகே. ரூட் ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு அந்த வாக்கி டாக்கிலாம் இருக்கானா? இருக்குது. எங்கடா இருக்கு காட்ட முடியுமா? இதில் தான் வாக்கி டாக்கிலாம். வாக்கி டாக்கிலாம் இதுதான் வைப்போம். ரெண்டு அங்கதான் வைப்பீங்க. ஆமா. இப்ப அது இல்ல கழட்டி. ஓகே ஓகே. மொத்த ஜிபிஎஸ் எல்லாமே இருக்கு. அது என்ன சொன்னீங்க? இது லேடர். பல எந்த பாயிண்ட்ல இருக்குதோ அந்த பாயிண்ட்ல இருக்கிறது காட்டும். எப்படி இது மாதிரி மானிட்டர் மாதிரி இருக்காதுன்னா? ஆமா மானிட்டர் இருக்கு. இல்ல இப்ப இல்ல, எல்லாம் கழட்டி எடுத்து வலை எங்க இருக்கு அது எல்லாமே காட்டுமா? ஓகே ஓகே. மத்தபடி இங்க கனெக்ஷன் அப்படி பேட்டரியானா இல்ல எப்படி? இது இன்வெர்டர். பேட்டரி தான், இன்வெர்டர் லைன், கரண்ட் லைன். இப்போ ஒரு 10 பேர் போறாங்கன்னா எல்லாம் அங்கதான் படுத்துக்கிறது உட்கார்றது. இது தண்ணி எல்லாம் இங்க உள்ளே வச்சுப்பீங்க? தண்ணி உள்ள கிடையாது, குடிக்கிற தண்ணி எல்லாம் வெளியே எல்லாம் அட்டியில வச்சிருவோம். இங்க படுக்கிறதுக்கு மட்டும் அது சமையல் கட்டு. ஓ இதான் சமையல் கட்டா? ஆமா. அப்படியா? அதான் சமையல் கட்டு. ஓ ஓகே. சமையல் கட்டு. ஓ சமையல் பாத்திரம் எல்லாமே அங்க இருக்கு. அவ்வளவுதான். போட்டோட இன்டீரியர் எல்லாமே இங்கதான், அவங்க தேவையான பொருள் எல்லாமே இங்கதான் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம சமையல் கட்டு வந்து பார்க்கலாமா? ஆக்சுவலி தான் இது வந்து இப்போ கடலுக்கு போறாங்கன்னா அந்த சமையல் கட்டு, டீ பாத்திரம், அப்புறம் வந்து உப்பு பாத்திரம் எல்லாமே வந்து ரெடியா வந்து செட்டப்பா வந்து வச்சிருக்காங்க. பாத்திரம், இப்போ இஞ்சி இடிக்கிறது, பூண்டு, இது அப்புறம் வந்து அடுப்பு எல்லாமே இங்கதான் இருக்கு. அடுப்பு தேவையான பொருள் எல்லாமே இங்கதான் பாருங்க. காய்கறி எல்லாமே வச்சிருக்காங்க, இங்க எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த தண்ணி தான். ஓ அதுதான் இங்க வருதா? ஓ ரைட். ஆக்சுவலி அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் அடிப்பம்புல. ஆமா. ஓ தண்ணி எடுக்கறாங்க, அடிப்பம்பு அடிக்கறாங்க. அதுதான் இது. இதுதானா? ஆமா. இது வந்து அதுல இருக்க தண்ணி இது வந்து. ஆமா. ஓகே ஓகே. அங்க மூட முடியுமா? சிலிண்டர் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமா. இதான் சிலிண்டர். அது உள்ள நம்ம சமையல். ஆமா. இந்த டைமண்ட். ஆமா ஆமாண்ணா. இந்த டைமண்ட் வருதுல்ல? ஓகே. இதே டைமண்ட் அளவு தான் எத்தனை வரணும். புரியுது. அந்த பிச்சு இருக்கிற இடத்த வந்து தைக்கிறீங்க. எப்படி தைப்பீங்க அதை? இப்போ தைக்கிறோம் பாருங்க. ஓகே. ஓ அதுக்கு தான் அந்த ஊக்கு மாதிரி வச்சிருக்கீங்களா? ஓ கயிறு. அதுதான் நூல். ஓகே. இது நூல். இதுக்கு பேர் ஊசி. இது நூல். இது கட்டுறது. இப்போ முடி வைக்கிறோம் ஒரு முனையில.
ஒரு முனியில முடி வச்சுட்டு மிச்சகத்தை அறுத்து விட்டுருங்க. ஒருமையா செய்யறதா இந்த ஓ இப்போ அதை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டீங்க. இப்போ அதே டைமண்ட் வந்துடும். புரியுது. அந்த பிச்சுக்கிறத கனெக்ட் பண்ணணும், அந்த டைமண்டுக்கு கொண்டு வரணும். எவ்வளவு பெருசாலும் லைன் கொடுத்துருவாங்க. அது வேலை அதுக்கு தான் நூல் வச்சு தைக்கிறது. இதோ இதுதான் இது. ஓகே ஓகே ஓகே. பெருசா இது இல்ல, இன்னும் பெரிய வாட்டர் அதே மாதிரிலாம் எடுத்து போட்டு வச்சிருக்கோம். ஓ நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஆமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பண்ண வேண்டியதான். 4 பேர் உட்காந்தா ஆளுக்கு ஒரு போலே முடிச்சு. இப்ப 4 பேர் தான் வராங்க. இப்போ வந்து நாளைக்கு வந்து 10 பேர் இருப்பாங்க. ஓ பெருசா பிச்சிருக்கு. ஓகே ஓகே. இதே சைஸ். இப்போ இது ஃபுல்லா நீங்க வந்து எல்லாமே ஜாயின் பண்ணி தச்சு பின்னணும். வலை பின்றது இதான். ஆமா, இதான் வலை பின்னல். இதான் வந்து வலை பின்னல். இது செஞ்ச 50,000 செலவு. ஏன்னா அந்த வலை வந்து இப்ப கடலுக்கு போவாங்க, மீன் பிடிக்கும், நிறைய வந்து வலை வந்து அருந்துரும், பிச்சுக்கும். இது வந்து கம்பெனில மிஷின் பண்றது. மிஷின் பண்றது இவங்க பண்றாங்க. அதுக்கு காசு செலவு பண்ணணும்ல. அது இது கம்பெனில இருந்து வருதுல்ல, இது மிஷின் பில் தான் வரும். அந்த மிஷின் பில் தான் நம்ம திறமையை வந்து நம்ம ஆட்கள் செய்யறாங்கன்னா அது பெரிய விஷயம். ஆமா, அப்புறம் அது காசு மிச்சமாவது. ஒரு டன் வலை போட்டா 5 லட்சம் ரூபாய் ஆகும். ஒரு டன் வலை வந்து 5 லட்சம் ரூபாய். ஆமா, ஒரு டன் வலை வந்து 5 லட்சம் ரூபாய். பிச்சு கிச்சுனா பூசெல்லாம் வாங்க முடியாதுல்ல. இதுக்கு மட்டும் இந்த கிளநட்டுக்கு மட்டும் இது வரையிலும் இவங்க வந்து குறைஞ்சபட்சம் பார்க்க போனாக்கா இவங்க வாழ்வாதாரத்தை விட்டு தான் போறாங்க கடல் மேல. புரியுது புரியுது புரியுது. அதாவது பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்க அந்தமான் தீவு வரலையும் போறாங்க. அந்தமான் தீவு மழை காலம்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு வந்து ஒரு போன வருஷம் ஒரு 6 மாசம் முன்னாடி அந்த ரேட் நல்லா இருந்துச்சு. இப்போ 6 மாசம் கழிச்சு இப்போ 3 மாசமா இப்போ இந்த போட்லாம் இப்போ இதுவரையிலும் தோலுக்கு போயிருக்கணும். ஏன் போகாம இருக்குனாக்கா ரேட் இல்லை, ரேட்டை குறைச்சிட்டாங்க. அதாவது நம்ம செலவு பண்றதை விட. ஆமா செலவு. அதாவது ஒரு கிலோவுக்கு மேல 50 ரூபா போயிருதுங்க. இப்ப 50 ரூபா போச்சுனாக்கா ஒரு டன்னு எவ்வளவு ஆகுது? 50,000 ரூபா போகுதுங்க. அப்ப 10 டன்னு பிடிச்சா தானே ஆச்சு, 5 லட்சம் ரூபா போச்சு. அவங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்பு இல்ல. அதனால இப்ப போட் ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணல. ஆனா இது வரையும் இருக்குது, இது வரையும் போயிருக்கணும். பேச்சுவார்த்தை நடந்துன்னு இருக்குது. அப்படி இருந்தும் ரேட்டு வந்து திரும்பி வந்து என்ன சொல்றாங்கன்னா கம்மி ரேட் தான் கொடுப்பேன், எக்ஸ்போர்ட்டுக்கு எடுக்க முடியல அப்படின்னு எடுக்கிற கம்பெனிக்காரங்க சொல்லிடுறாங்க. சரிண்ணா. அது கம்பெனி எக்ஸ்போர்ட் எங்க நம்ம போனா நம்ம தமிழ்நாட்டுல எக்ஸ்போர்ட் இல்ல. இவ்வளவு காலமா வந்து இவ்வளவு நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டுல பெரிய பிரிசமேன் ஹார்பர் இருந்து இவ்வளவு பிடிக்கிற மீன் பிடிக்கிற இடத்துல இருந்தா இங்க நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி கிடையாது. எக்ஸ்போர்ட் கம்பெனி எங்க இருக்குன்னா கேரளாவில் தான் இருக்குது. ஏன் அது ஆக்சுவலி கவர்மெண்ட்ல அது இங்க ரெடி பண்ணல? இது வரையிலும் கிடையாது. நானே வந்து இப்ப சங்கம் மீனவர் சங்கம் மூலமா இருக்குது. இருந்தாலும் அவங்க இது வரையிலும் வந்து ஸ்டெப் எடுக்கல. இது வரையிலும் அந்த எக்ஸ்போர்ட் மீனுக்கு இன்னும் கம்பெனியே அவங்க கட்டல. இப்பதான் கட்ட போற சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க போல தெரியுது. ஆனா நம்ம அதாவது நம்ம 4 மாவட்டம் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, இன்னொரு ஆந்திரா, இந்த 4 ஸ்டேட்டுக்கும் கேரளா தான் எக்ஸ்போர்ட். புரியுது புரியுது. பெங்களூர்லயும் கிடையாது, கேரளாவும் இந்த கர்நாடகாவும் கிடையாது, ஆந்திராவும் கிடையாது, தமிழ்நாடும் கிடையாது. இந்த 3 மாநிலம் எக்ஸ்போர்ட் மீன் யாரும் எடுக்கல. என்ன கம்பெனி ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருந்தா அங்க இருக்கும் அந்த ரேட் வரும். இப்ப நம்ம பக்கத்துல வந்து அப்புறம் கன்னியாகுமரி பக்கத்துல பார்க்கணும்னா பக்கம் கேரளாவுக்கும் கன்னியாகுமரி. இப்ப இங்க இருந்து போனா லோடு ஏத்துறாங்கல்ல. புரியுது. வண்டி காசு, ஐஸ் காசு, ஆளு வச்சு வேலை செய்யறது போறது இதெல்லாம் லோடிங் பெரிய செலவு இருக்குது. செலவு நேரம் இருக்கும்போது அவன் என்ன பண்றான், பக்கத்துல இருக்கு அப்ப 110 ரூபா 120 போட்டா நம்ம வந்து 70 ரூபா 80 தான் போடுவோம். ஏன்னா அந்த செலவுல அவங்க குறைச்சிடுறாங்க. இங்கிருந்து போகணும்ல, குறைஞ்சது ஒரு 500 கிலோமீட்டர் வரும்ல, காசு வரும்ல, 600 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர். கன்னியாகுமரியா? கன்னியாகுமரி கேரளா. அவங்களுக்கு கிட்ட நமக்கு வந்து சென்னையில இருந்து நமக்கு 700 கிலோமீட்டர் வரும். அது ட்ரெயின்ல போனாலும் சரி. ஆனா வந்து அதிகபட்சமா வந்து கண்டெய்னர் வண்டி தான் போகும். சரி, வண்டி அதுல பேக்கிங் பண்ணி போவாங்க. அதான் அது அப்ப இங்க வரணும், வந்தாதான் உங்களுக்கு வந்து. ஆமா, ஆக்சுவலி என்னன்னா வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தோம். பெருசா யாரும் எங்களுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸோ கான்டாக்டே இல்ல. சரி வருவோம், வந்து கேட்டு ஆல்ரெடி 2 டைம் வந்திருக்கோம், போட்டோ எடுக்க சுத்தி பார்க்கலாம் வந்திருக்கோம். சரி வந்து எடுக்கலாம்னா காலையில இருந்து இங்கதான் சுத்திட்டு இருந்தோம். அங்கதான் வந்து லைட்டா சாப்பிட்டோம்.
ஜாலியா இருக்கு. ஆனா இதான் இவங்களோட லைஃப்ன்றது அந்த ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கும்ல இந்த மாதிரி. ஆனா இவங்க பாரா சுத்தி காலையில அப்படியே கடல் தான். இங்க பாருங்க எல்லாரும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. போட் ஏதாவது இப்ப மீன்பிடி தொழில் போலல்ல, அதனால இங்க ஏதாவது ரிப்பேர் ஏதாவது போட்ல ஏதாவது ஒர்க் பண்றது, வலை பின்றது, ஜாலியா வந்து இங்கேயும் வந்து சமையல் இங்கேயும் செஞ்சு சாப்பிட்றான். மேக்ஸிமம் மீன் தானே. நம்ம எல்லாம் 2 3 வகை வெரைட்டியை தாண்டி வேற என்ன சாப்பிட்ருவோம். உண்மையாலுமே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு இந்த இடம். இந்த உங்கள்கிட்ட பேசுறது சுத்தி அந்த கடல், இந்த அட்மாஸ்பியரா இருக்கட்டும், ஒரு மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு. நம்ம ஆக்சுவலி இப்ப ரெகுலரா என்ன பண்ணுவோம், நிறைய இடங்கள் நான் போயிருக்கேன். அந்தமான் இந்த மாதிரி இடங்கள்லாம் சுத்தி இருக்கோம், கன்னியாகுமரி நிறைய இடம் சுத்தி இருக்கோம். ஆனா இது வந்து ஒரு டோட்டலா வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஏன்னா நமக்கு இது உள்ள என்ன நடக்குது என்ன ப்ராசஸ் தெரியாது. நம்ம வாரம் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனா மீன் வாங்கி சாப்பிடணும்னு மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா இங்க மீன் பிடிக்கிறதுக்கு சென்னையில வந்து மீன் ஃப்ரெஷ்ஷா வாங்கணும் அப்படின்னா காஷ்மீர் வருவாங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்தீங்கன்னா அந்த மாதிரி மீன் வாங்கிட்டு கூட சுற்றி பார்த்துட்டு போகலாம், நல்லா இருக்கும். கண்டிப்பா சந்தோஷ் ஜெர்னில நெக்ஸ்ட் வீடியோ வரும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து டிராவல் பண்ணுவோம், ஃபுட்டு நிறைய இருக்கும். நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸோ எதா இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் அதை வந்து சரி பண்ணிட்டு பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.